இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கை கால் வலிச்சா பெட்ல படுக்கணும் தானே சொல்லுவாங்க. ஆமா, அது அப்படிதான் சொல்ல மாட்டாங்க. நான் கீழே படுத்துக்கிறேன் கூட. என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? என்ன செல்ல குட்டி, இத்தினூண்டு வாயில இவ்வளவு பெரிய வார்த்தைய சொல்லிட்டு நெஞ்சே வலிக்குதே. கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் ஏன்பா? நான் எப்பவுமே ஒன் சைடா தான் படுத்திருக்கேன். தெரியாம உருண்டு விழுந்துட்டேன்னா எனக்கு தானப்பா அடிபடும். வாங்கப்பா, என் பக்கத்துல படுங்களேன். இல்ல குட்டி, அது கொடுங்க. உனக்கு என்னப்பா, நீ அப்படியே வந்து ரோலிங் ஆகி கீழே விழுந்து அடிபடுன்னு பயப்படுற, அவ்வளவுதானே? நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ அம்மாமா, வந்துட்டேன். இப்போ அப்பா என்ன பண்ண போறோம்னா, இது வேற இந்த பக்கம் பாய போட்டு இந்த பக்கம் தலைக்கடையை போட்டு கப்புன்னு இந்த பக்கம் படுத்துக்கிறேன். அப்படியே இப்ப செல்ல குட்டி ஒரு யூட்டர்ன் போட்டு துவக்கட்டியில் என் மேல உளுந்தா கூட உங்களுக்கு அடிபடாது. அப்பா பெட் மாதிரி உங்களை அலேக்க தாங்கிடுவேன். ஓகே தானே? அம்மா நீயாவது சொல்லம்மா. நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு நீ படுத்துக்கோ. டைம் ஆச்சுல்ல? அப்படியே பண்ணிட்டானோ. தூங்கலாமா? அதான் குட் நைட் இருந்தா அப்படியே கொஞ்சம் இழுத்து சொன்னேன். குட் நைட். குட் நைட். வா படுத்துக்கோ. படுத்துக்கோ. என்னடா இது தேவையில்லாத கன்ஃபியூஷன்? மேடம் ரியாக்ஷனா பார்த்தா கோபமா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. தியா செல்ல குட்டி, நீங்க பேசின அத்தனையும் நான் சொல்லி கொடுத்தோன்னு நினைச்சிருப்பாங்க. என்ன ஒரு சத்திய சோதனை. காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி. என்ன நைட்ல யோகா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அது தூங்குறதுக்கு முன்னாடி யோகா பண்ணா லிவருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. நான் தூங்கிடுறேன்.